எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் அப்படின்றத ஒரு மினி விலாகாக பார்த்துடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி, கொஞ்சம் பூரி, தொட்டுக்கிறதுக்கு கிழங்கு தாங்க பண்ணியிருக்கேன். நான் காலை டைம்லேயே கிரைண்டரில் மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுனால காலை டைமில் டிஃபன் இந்த பூரி சப்பாத்தி செய்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் எப்போவுமே சப்பாத்திக்கு தனியாகவும் பூரிக்கு தனியாகவும் தாங்க எப்போவுமே மாவு பிசைவேன். சப்பாத்திக்கு கோதுமை மாவு கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் மாவை பிசைஞ்சு எடுத்துருவேன். அதே மாதிரி பூரிக்கு கோதுமை மாவு கூட ஒரு ஸ்பூன் ரவையும், ஒரு ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் பூரிக்கு மாவு கட்டியாக பிசைஞ்சு எடுத்துப்பேங்க. அவன் இன்றைக்கி காலையிலே நான் 2 பூரி சாப்பிட்டுட்டு 2 சப்பாத்தி மட்டும் மத்தியானம் எனக்கு வச்சிருமா அப்படின்னு சொன்னான். அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கும் சேர்த்து இதில் 4 அதில் 4 ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ரவை போட்டு ஜீனி போட்டு நம்ம மாவு பிசைகிறதுனால நல்லா ப்ரௌனிஷாக எவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக வருது பாருங்கள். இப்போ அவனுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு 4 சப்பாத்தியும் 4 பூரியும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பூரி நல்லா உப்பலாக இருந்தது. நேரம் ஆக ஆக அதுவும் சாஃப்டாகிடுச்சு. சப்பாத்தியும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கிற வெந்நீரில் பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ஒரு 4 ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும். கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவனுக்கு லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். எங்கள் வீட்டு மைனர் சாப்பிட்டுட்ருக்காரு. இன்றைக்கி மத்தியானம் ஸ்நாக்ஸ் டைமுக்கு யூனிபிக் தான் எடுத்துகிட்டு போகிறான். ஒவ்வொரு நாளும் சிப்ஸு, முறுக்கு அந்த மாதிரி கொடுத்து விடுவேன். காலை டைமில் பிரேக்கிங் டைமில் உங்களுக்கு இந்த ஜூஸ் ஐட்டம் அந்த மாதிரி கொடுத்து விட்டுருவாங்க. இன்றைக்கி இது தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். காலைக்கு ரோஸ் மில்க் கலந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.